Welcome students. In the video unit 3 grow your goodness. In the lesson வந்து 4th standard term 3 workbook English workbookல இந்த lesson இருக்கு. இந்த lesson உடைய answers பார்க்கலாம். த்ரீ பாயிண்ட் ஒன்ல say the correct answer. கரெக்ட் ஆன்சருக்கு செலக்ட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்கு? who sells things, பொருட்களை விற்பது யார் அப்படின்னா என்னதுன்னா இங்கே வந்து டாக்டர், மெர்ச்சன்ட், டீச்சர் கொடுத்துருக்கு. மெர்ச்சன்ட்டுக்கு நீங்கள் டிக் பண்ணணும். Second one, what does the girl give? இந்த பிள்ளை வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா a golden plate, a golden bowl, a golden spoon. பாருங்க, அவன் golden plate வச்சிருக்கா. அப்போ பிளேட்டுக்கு ரைட். What does the tailor have? டெய்லர் என்ன வச்சிருக்காரு? பாருங்க, a needle, an axe, a drum. இப்போ needle வச்சிருப்பாரு, ஊசி. Fourth, what does the donkey carry? கழுதை வந்து எதை சுமக்குன்னா a girl, some utensils, a baby. பாருங்க, some utensils. இதான் ரைட். இதுக்கு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இந்த 3.1 முடிஞ்சிச்சு. 3.2 சூஸ் அண்ட் கரெக்ட், சூஸ் அண்ட் ரைட்டு, அதாவது தேர்ந்தெடுத்து எழுது. பாருங்கள், டாங்கி, கோல்டு, நீடில், பிளேட், வாட்டர், இது எல்லாமே இருக்குது. இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மணி யூஸ்ட் ஏ டேஷ் டு ஸ்டிச் ஷர்ட். பாருங்கள், நீடில், இந்த நீடிலுங்கிறத இங்கே என்ன செய்யணும், எழுதணும். செகண்ட் ஒன், த க்ரோ ட்ரிங்க்ஸு, காகம் என்ன குடிச்சிட்ருக்கு? ஃப்ரம் த டேப்லேருந்து என்ன குடிக்கணும்? வாட்டர். தேர்ட் ஒன், த மேன் ஹேஸ் ஏ டேஷ், மேன் என்ன வச்சுருக்காரு? பாருங்கள், டாங்கி. இட் கேரிஸ் லாட் ஆஃப் திங்ஸ், அது வந்து நிறைய பொருட்களை சுமந்துட்டுருக்கு. அம்மா குக் டேஸ்டி ஃபுட், பொன்னி ஏட் இட் இன் ஏ, அந்த அம்மா வந்து டேஸ்டான ஃபுட் செஞ்சுருக்காங்க. அவள் எதில் வச்சு சாப்பிட்றா அப்படின்னா in a gold plate. சரியா? இதை நீங்கள் சேர்த்ததில் எழுதணும். நீடில், வாட்டர், டாங்கி, பிளேட். கோல்டு பிளேட்டுன்னு எழுதலாம். அந்த கோல்டை வேணால் விட்டுட்டு பிளேட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 3.3 பண்ணுங்க. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு தகுந்த சென்டென்ஸ் எடுத்து நம்ம என்ன செய்யணும், எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ் ஃபாதர் காட் ஹிம் ஏ நியூ பைசைக்கிள். பைசைக்கிள் வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ என்ன எங்கே எழுதணும், இதில் எழுதணும் அந்த வேர்ட்ஸ். ஹிஸ் ஃபாதர் சோல்டு இட் இன் ஏ ஷாப்பு. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க? ஹிஸ் ஃபாதர் சோல்டு இட் இன் ஏ ஷாப், இதை வந்து கடையில் விற்றுட்டார். அப்போ இந்த இதில் இதை எழுதணும். அடுத்து, ராஜன் ஹேட் அண்ட் ஓல்டு பைசைக்கிள் அட் இஸ் ஹோம். ராஜனுடைய பழைய சைக்கிள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ இதில் எழுதணும். இதை வந்து இதில் எழுதணும். ராஜன் ஃபெல்ட் சேட், அவன் ரொம்ப வருத்தம் அடைந்தான். சரியா? பழைய சைக்கிள் இருந்தது, அவர் கடையில் விற்றுட்டாரு, புது சைக்கிள் வாங்கிட்டாரு. இவன் கவலைப்பட்டான், புது சைக்கிள் வாங்கிட்டார். இந்த மாதிரி வருது. சரியா? இப்போ எழுதலாமா? இந்த மாதிரி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 3.4, read, choose and tick the correct answer. இது வந்து வாசிக்கணும். இதில் கரெக்டான ஆன்சருக்கு நம்ம டிக் பண்ணணும். சரியா? ராஜா இஸ் ஏ மெர்ச்சன்ட். ராஜா வந்து ஒரு வியாபாரி. ஹி ஹேட் ஏ புல்லக்காட், அவன் வந்து ஒரு மாட்டு வண்டி வச்சுருந்தான். ஹி லோடட் த காட் வித் மெனி உட்டன்சில்ஸ், அதாவது நிறைய பாத்திரங்களை ஏற்றிட்டு போய் அவன் என்ன பண்ணுவான்? ஹி சோல்டு தோஸ் உட்டன்சில்ஸ் இன் த வில்லேஜ் நியர் த ரிவர். இந்த ஆற்றை கடந்து அவன் வந்து நினச்சிவான், விற்கைக்கு போகிறான். ஹி சோல்ட் ஏ பிக் பிளேட் டு அண்ட் ஓல்டு லேடி. ஒரு வயசானவங்க வந்து ஒரு பெரிய பிளேட் வச்சுருந்தாங்க. வயசானவங்களுக்கு ஒரு பெரிய பிளேட்டை விற்றான். ஹி வாண்டட் டு கிராஸ் த ரிவர் பிஃபோர் சன்செட். இங்கே சொல்கிற பிக் பிளேட் டு அண்ட் ஓல்டு லேடி, ஒரு வயசான பெண்ணுக்கு ஒரு பெரிய பிளேட்டை விற்றார். வாண்டட் டு கிராஸ் த ரிவர் பிஃபோர் சன்செட். சூரியன் மறைதற்குள்ளே ரிவர் வந்து ஆற்று வந்து கடந்து போகணும். அதனால் இவர் என்ன பண்ணார்னா, சோகி மேட் புல்லக்ஸ் அண்ட் ஃபாஸ்ட், மாட்டை வந்து வேகமாக ஓட்டினார். த ஸ்பீட் ஆஃப் த காட் சூக் த உட்டன்சில்ஸ், சம் ஆஃப் த வெசில்ஸ் காட் ஸ்க்ராட்ச்டு அட் சேட்லி. அதாவது இப்போ வேகமாக ஓடினோடனே பாத்திரங்களை ஒன்றோடு உரசி ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிட்டு. ஹி ரிட்டன் டு ஹிஸ் வில்லேஜ் ஹோம் சேட்லி, ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு ஊருக்கு இணைஞ்சார், போனார், வீட்டுக்கு போனார். சரியா? வாட் டிட் ராஜா லோட் த காட் வித், இவர் வந்து
இவர் வந்து என்ன கேட்டிருக்கு, இவர் வந்து எது அதாவது வண்டியில் எதை ஏற்றிட்டு போனாருன்னு கேட்டிருக்கு. இங்கே வந்து ஹி லோடட் த கார்ட் வித் மட்பாட்டு, மண்பானைன்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து செங்கல் கொடுத்துருக்கு. இங்கே வந்து உடன்சில்ஸ். அப்போ இதுதான் நமக்கு சரி. இதுக்கு நீங்கள் ரைட் பண்ணணும். வேர் டிட் த ராஜா செல் த உடன்சில்ஸ். அவர் வந்து எந்த இடத்துல விற்றார் அப்படின்னா, இங்கே வந்து டவுன் கொடுத்துருக்கு, சிட்டி கொடுத்துருக்கு, வில்லேஜ். வில்லேஜ் சரியா. இதுக்கு நம்ம டிக் பண்ணணும். பண்ணலாமா? நம்ம டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வாட் இட் த ஓல்டு லேடி பை. ஓல்டு லேடி என்ன வாங்கினாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாட் கொடுத்துருக்கு, ட்ரம் கொடுத்துருக்கு, பிளேட். அவங்க வந்து பிளேட் வாங்கினாங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம டிக் பண்ணணும். 4th டிக் த ஆப்போசிட் ஆஃப் சன்செட். சூரியன் மறையுது அப்படின்னா அங்கே வந்து சன்ரைஸ். இதுக்கு தான் ரைட் பண்ணது ஆப்போசிட். வை டிட் த வெசல்ஸ் கெட் ஸ்க்ராட்ச்டு. ஏன் இது வந்து கிராச் ஆகிட்டு அப்படின்னா, அதை புல்லக்ஸ் ரன் ஃபாஸ்ட். அப்போ இதுக்கு வந்து ரைட் பண்ணணும். பண்ணலாமா? இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு choose one thing you like, take about it to your friend and write about it. இதில் வந்து ஒரு பொருளை நீ வந்து சூஸ் பண்ணுத, இதை எடுத்துகிட்டு உன் ஃப்ரெண்டுகிட்ட அதை பற்றி சொல்லுத. சரியா? பாருங்கள். ஹாய், how are you? ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஐ ஆம் ஃபைன், how are you? ஐ ஆம் ஃபைன். வாட் வெஜிடபிள் டு யூ லைக்? கேரட். யூ, மீ டூ, எனக்கு அதான் பிடிக்கும். இட் இஸ் குட் ஃபார் ஐஸ். இது கண்ணுக்கு நல்லது. எஸ், இட் ஹேஸ் மோர் விட்டமின் ஏ. இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்டும் நீயும் பேசுகிற மாதிரி. சரியா? இந்த மாதிரி எழுதிருங்க. கம்ப்ளீட் த டயலாக். ஒன் டே த ஹேண்ட் வாஸ் thirsty. இப்போ வந்து இதுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது. அப்போ ஹேண்ட் என்ன சொல்லுவோம்? ஐ வாண்ட் சம் வாட்டர். எனக்கு வந்து தண்ணி வேணும். இட் வென் நியர் எ பாண்ட், எ ஸ்ட்ராங் விண்ட் ப்ளோ, த ஹேண்ட் ஃபெல் இன்டு த ரிவர், இன்டு த வாட்டர். இது வந்து தண்ணி குடிக்க போச்சு. அங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, காற்று ரொம்ப அடிச்சது. எறும்பு என்ன ஆகிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு. இப்போ என்ன பண்ணும்? ஹேண்ட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கேட்கும். எ டவ் வாஸ் சிட்டிங் ஆன் த ட்ரீ. இப்போ வந்து புறா வந்து மரத்தில் இருக்குது. டவ் சொல்லுதா, த ஹேண்ட் ஃபெல் இன்டு வாட்டர், ஐ ஷுட் ஹெல்ப் ஹிம். நான் வந்து இந்த ஹேண்ட் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்க. இப்போ ஹேண்ட் வந்து ஹெல்ப் மீ திரும்ப அது கேட்கு. சரியா? த டவ் த்ரூ எ லீஃப் இன்டு த வாட்டர். ஒரு இலையை பறித்து தண்ணிக்குள்ளே போட்டு. டவ் கமான் ஹேண்ட் கிளைம் ஒன் த லீஃப். நீ வந்து அந்த இலையில என்ன செஞ்சுக்க, ஏறிக்கன்னு சொல்லுது. த ஹேண்ட் கிளைம்ட் இன்டு த லீஃப், இட் கேம் டு த ஷோர். இப்போ வந்து கரைக்கு வந்துட்டு எறும்பு. இப்போ ஹேண்ட் வந்து என்ன சொல்லணும்? தேங்க்யூ ஸோ மச் டவ். சரியா? எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு மை ஜேர்னல். யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் டு யுவர் ஹவுஸ். வாட் வில் யூ டூ போத் டாக் அபவுட், ரைட் இட். உன் ஃப்ரெண்டு வந்து உன் வீட்டுக்கு வந்திருக்கான். நீ 2 பேரும் என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? இப்போ இதில் நம்ம நிரப்பணும். பாருங்கள். இதில் என்னென்னா ஐ ஹலோ அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேம். இதெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்டு நேம் எழுதணும். ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? உங்கள் பேர் எழுதுவாங்க. சரியா? இதில் வந்து ஃப்ரெண்டு நேம் மாறும் அது. அதனால் நான் ஒரு பேர் எழுதினோம்னா நீங்கள் ஒரு பேர் எழுதணும். அதனால் உங்கள் ஃப்ரெண்டு பேர் இங்கே உங்கள் பேர் இதில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எழுதிட்டு உங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ஃப்ரெண்டும் ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. திரும்ப நீங்கள் ஐ எம் ஃபைன் தேங்க்யூன்னு சொல்லிடுவீங்க. இப்போ ஃப்ரெண்டு வந்து ஐ கேம் டு ப்ளே. நம்ம வந்து விளையாடுவோம். நான் விளையாட வந்திருக்கேன். இப்போ ஐ ஓகே கம் வா. ஐ வில் கிவ் யூ சாக்லேட்ஸ். நான் உனக்கு சாக்லேட் தரேன். உங்கள் ஃப்ரெண்டு ஓகே ஐ லைக் சாக்லேட் வெரி மச். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஐ வந்து ஆஃப்டர் தேட் வி ஷால் ப்ளே. இப்போ நம்ம விளையாடுவோம். ஃப்ரெண்டு வந்து ஓகே சொல்கிறாங்க. யூ ப்ளே ஃபார் சம்டைம். கொஞ்ச நேரம் விளையாடியாச்சு. இப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்? ஓகே இட் இஸ் எனக்கு போதும். ஐ வில் நவ் கோ டு ஹோம். நான் எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். பை சொல்லிட்டான். இப்போ நீங்களும் பை பை சொல்லிடுறீங்க. சரியா? அப்படி எழுதிருங்க. ஓகே, நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.